வாங்க மல்லி சமையலில் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான மல்லி சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் அதுக்கு மல்லி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன் 2 தடவை. இப்போ தேவையான பொருட்கள்: கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து, 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 3 பல் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் புளி. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம கடலைப்பருப்பையும் உளுந்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3 வெள்ளைப்பூடையும் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து இந்த பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாகிடுச்சு. இப்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். இப்போ வெயில் நேரம் வந்துருச்சு. இந்த வெயில் நேரத்துக்குலாம் நம்ம கண்டிப்பாக மல்லி சட்னிலாம் நம்ம அரைச்சி சாப்பிடணும். ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா குளிர்ச்சி கூட. நமக்கு பசி தூண்டும் மல்லி சட்னி சாப்பிடும்போது. ரொம்ப புத்துணர்ச்சியாக நம்ம வெயில் காலத்தில் இந்த சட்னி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் புளியும் சேர்த்துட்டேங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லி குழம்பு வைக்கிறோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம அரைச்சி சாப்பாட்டு கூடயும் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வெயில் நேரம் வந்துடுச்சுன்னா நம்ம அடிக்கடி செய்யலாம். இது பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போது நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு சுற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது நான் கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சாச்சு. அவ்வளோதாங்க, மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.